பொம்மை மாதிரி இருக்க கையை பிடிச்சா பேய் வரும்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் நம்புவீங்களா? ஆனால் நான் அப்படி ஒரு படம் பார்த்தேன். அதான் டாக் டு மீ 2022 ரிலீஸ் ஆயிருந்தது. அமேசான் பிரைமில் இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதனுடைய ஒன்லைனே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சரிங்களா? 2 சிஸ்டரு, ஒரு பிரதரு. ஸோ அவங்க 3 பேருமே ஒரே ஸ்கூலில் படிக்கிறவங்க. அது இல்லாமல் அந்த ஸ்கூலில் சில ஃப்ரெண்ட்ஸும் இவங்களுக்கு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 20 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க எல்லாருக்கும் என்ன வேலைன்னா, ஒரே வீட்டில் ஒரு பார்ட்டி டெய்லி வந்து பார்ட்டி பண்ணுறது, இல்லைனா வீக்கெண்ட்ஸில் பார்ட்டி பண்ணுறது, இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணுவாங்க. என்னென்னா, ஒரு கை இருக்கும் பொம்மை மாதிரி. ஸோ அதை வந்து ஒரு டேபிளில் வச்சுட்டு அதை வந்து யாராவது ஒருத்தர் பிடிச்சி பேசினாங்க, அவங்க கை கால்லாம் கட்டி போட்டுருவாங்க. அந்த கையை மட்டும் பிடிச்சி பேசினாங்க அப்படின்னா, இப்போ டாக் டு மீ அப்படின்னா எதிர்த்தாப்புல ஒரு பேய் வந்து உட்காரும். அப்படி பக்குன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கெட் இன்சைட் மீ, அதாவது எனக்குள்ள வா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தடுத்து எப்படி இதை ஹாரராக கொண்டு போனாங்க அப்படின்றது தான் இந்த படம். ஸோ சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்தது. அண்ட் ஹாரர் அண்ட் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர்ன்றதுனால செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து என்னடா நடக்க போகுது, எப்படா இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க, சில இடத்துல வந்து பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து சின்ன குழந்தைங்க பார்க்க முடியாது, 18+ மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். ரத்த கலரியான விஷயம்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன குழந்தைங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு பாருங்கள். அண்ட் இது ஒரு மாதிரி அருமையான 1.5 மணி நேர படம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இன்னும் நிறைய மூவி கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.